வீட்டை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டைனா ஹவுஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அப்போ த ஹவுஸ் நீட்ஸ் எ தரோ க்ளீனிங். சுத்தமாக முழுமையான தரோ க்ளீனிங். த ஹவுஸ் நீட்ஸ் எ தரோ க்ளீனிங். நான் தோட்ட வேலையை பார்த்து கொள்கிறேன். தோட்ட வேலைன்னா யார்ட் ஒர்க்கு. ஓகேங்களா? நான் பார்த்து கொள்கிறேன்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் த யார்ட் ஒர்க். அதாவது நான் பார்த்துக்கிறேன் தோட்ட வேலையை. ஐ வில் டேக் கேர் ஆஃப் த யார்ட் ஒர்க். துணிகளை மடிக்க எனக்கு உதவ முடியுமா? நம்ம துணிகளை மடிக்கிறதுக்கு ஃபோல்டு த கிளாத்ஸ் உதவ முடியுமானா கேன் யூ ஹெல்ப் மீ. அப்போ கேன் யூ ஹெல்ப் மீ ஃபோல்டு த கிளாத்ஸ் அப்படின்னு கேட்கணும். கேன் யூ ஹெல்ப் மீ ஃபோல்டு த கிளாத்ஸ். நான் இன்று ஜன்னல்களை சுத்தம் செய்ய போகிறேன். ஜன்னல்னா விண்டோஸ். சுத்தம் செய்கிறேன்னா க்ளீன் பண்ணுறீங்க. அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு க்ளீன் த விண்டோஸ் டுடே. ஸ்வீப்பு பெருக்கிறதுனா ஸ்வீப்பு, துடைக்க வேணும்னா மாப்பு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? த ஃப்ளோர்ஸ் நீட் டு பி ஸ்வெப்ட் அண்டு மாப்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம தனியாக இருக்கலாம், அல்லது நம்ம கூட இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசாமல் இருக்கலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். அது என்னென்னா, நான் சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்துருக்கேன். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு அதையும் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் மறுபடியும். அதாவது நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட ரிப்பீட் பண்ணலாம், அல்லது நீங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ஃப்ளூயன்சி அதிகமாக இருக்கும், உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலும் அதிகமாக இருக்கும். வெல்கம் டு மீவிங்ஸ் டெய்லி சென்டென்சஸ். நான் இன்னைக்கு துணி துவைக்கிறேன். அது துணி துவைக்கிறேன்னா நம்ம லாண்ட்ரின்னு சொல்லுவோம். நான்னா ஐ. நான் செய்கிறேன்னா ஐ ஆம் டூயிங் த லாண்ட்ரி டுடே. ஓகேங்களா? ஐ ஆம் டூயிங்னா நான் செய்கிறேன். என்னது? த லாண்ட்ரி டுடே. நான் இன்னைக்கு துணி துவைக்கிறேன். இந்த உணவு வகைகளுக்கு எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவு வகைகள்னால் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். உதவ முடியுமானா ஹெல்ப் மீ. அப்போ நம்ம எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்? கேன் யூ. நம்ம கொஞ்சம் இதாக கேட்கணும், பொலைட்டாக. கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் டிஷ்ஷஸ் அப்படின்னு கேட்கணும். நான் வரவேற்பு அறையை சுத்தம் செய்ய வேண்டும். வரவேற்பு அறைனா லிவிங் ரூமை நம்ம க்ளீன் பண்ணுறோம். சுத்தம்னா க்ளீன் பண்ணுறது. அப்போ செய்ய வேண்டும் அப்படின்னா ஐ நீட் டு க்ளீன் த லிவிங் ரூம். ஐ நீட் டு க்ளீன் த லிவிங் ரூம். இன்றிரவு உணவு சமைப்பது என் முறை. ஓகேங்களா? இன்றைக்கி அது டு நைட்டு. என் முறைனா என்னோட டர்ன். ஓகேங்களா? அப்போ குக்கிங் டின்னர். இன்றைக்கி நைட்டு நான் சமைக்கிறது என்னோட இதுனா இட்ஸ் மை டர்ன் டு குக் டின்னர் டு நைட். நான் காலையில் குப்பைகளை வெளியே எடுத்து விடுவேன். அது குப்பைன்னா டஸ்ட்பின், அது ட்ராஷ்ன்னு சொல்லுவோம். ஐ வில் டேக் அவுட் த ட்ராஷ் இன் த மார்னிங். டேக் அவுட்னா வெளில எடுத்து விடுவேன். எப்போது? காலையில். ஐ வில் டேக் அவுட் த ட்ராஷ் இன் த மார்னிங். சமையலறை தரையை துடைக்க வேண்டும். அது சமையலறை க்ளீன் பண்ணணும். அப்போ சமையலறைனா கிச்சன் ஃப்ளோர். சமையலறை தரைனா த கிச்சன் ஃப்ளோர். துடைக்க வேணும்னா மாப் போடுறோம். அப்போ த கிச்சன் ஃப்ளோர் நீட்ஸ் டு பி மாப்டு. நான் இன்றைக்கு ஃபர்னிச்சர் மேலே உள்ள தூசியை துடைக்கப் போகிறேன். அதாவது ஃபர்னிச்சர்னால் மர சாமான்கள். ஓகேங்களா? ஐ எம் கோயிங் டு டஸ்ட் த ஃபர்னிச்சர் டுடே. டஸ்ட்னா தூசியை துடைக்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு டஸ்ட் த ஃபர்னிச்சர் டுடே. எனக்காக தாழ்வாரத்தை நீ பெருக்குவாயாக. தாழ்வாரம்னா போர்ச். எனக்காக அப்படின்னு நான் கேட்குறாங்களே. அப்போ கேன் யூ ஸ்வீப் த போர்ச் ஃபார் மீ. ஸ்வீப்னா பெருக்குது. கேன் யூ ஸ்வீப் த போர்ச் ஃபார் மீ. எனக்காக. ஃபார் மீனா எனக்காக. இந்த வார இறுதியில் என் அலமாரியை ஒழுங்கமைப்பேன். இந்த வார இறுதியில்னா திஸ் வீக்கெண்ட். அலமாரினா க்ளோசட். ஒழுங்கமைப்பேன்னா ஆர்கனைஸ்டு. அப்போ ஐ வில் ஆர்கனைஸ் மை க்ளோசட் திஸ் வீக். ஐ வில் ஆர்கனைஸ் மை க்ளோசட் திஸ் வீக்கெண்ட். நான் கொஞ்சம் மளிகை பொருட்கள் வாங்க வேண்டும். மளிகை பொருட்கள்னால் க்ரோசரி ஷாப்பிங். ஓகேங்களா? அப்போ ஐ நீட் டு டூ சம் க்ரோசரி ஷாப்பிங். ஐ நீட் டு டூ சம் க்ரோசரி ஷாப்பிங். வாங்க வேண்டும், செய்ய வேண்டும்னா நீடுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். வீட்டை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டைனா ஹவுஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அப்போ த ஹவுஸ் நீட்ஸ் எ தரோ க்ளீனிங். சுத்தமாக முழுமையான தரோ க்ளீனிங். த ஹவுஸ் நீட்ஸ் எ தரோ க்ளீனிங். நான் தோட்ட வேலையை பார்த்து கொள்கிறேன். தோட்ட வேலைனா யார்ட் ஒர்க்கு.
ஓகேங்களா? நான் பார்த்து கொள்கிறேன்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் த யார்ட் ஒர்க். அதாவது நான் பார்த்துக்கிறேன் தோட்ட வேலையை. ஐ வில் டேக் கேர் ஆஃப் த யார்ட் ஒர்க். துணிகளை மடிக்க எனக்கு உதவ முடியுமா? நம்ம துணிகளை மடிக்கிறதுக்கு ஃபோல்டு த கிளாத்ஸ் உதவ முடியுமானா கேன் யூ ஹெல்ப் மீ. அப்போ கேன் யூ ஹெல்ப் மீ ஃபோல்டு த கிளாத்ஸ் அப்படின்னு கேட்கணும். கேன் யூ ஹெல்ப் மீ ஃபோல்டு த கிளாத்ஸ். நான் இன்று ஜன்னல்களை சுத்தம் செய்ய போகிறேன். ஜன்னல்னா விண்டோஸ். சுத்தம் செய்யறதுனா க்ளீன் பண்ணுறீங்க. அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு க்ளீன் த விண்டோஸ் டுடே. இன்று ஐ எம் கோயிங் டு க்ளீன் த விண்டோஸ் டுடே. நான் இன்று ஜன்னல்களை சுத்தம் செய்ய போகிறேன். குப்பை தொட்டிகளை காலி செய்ய வேண்டும். அதாவது குப்பை தொட்டி க்ளீன் பண்ணணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? த ட்ராஷ் கேன் நீட்ஸ் டு பி எம்டீடு. காலி செய்யணும்னா எம்டி பண்ணணும். த ட்ராஷ் கேன் குப்பை தொட்டி டஸ்ட்பின் சொல்லலாம். இல்லாட்டி த ட்ராஷ் கேன்ஸ் நீட்ஸ் டு பி எம்டீடு. நான் குளியலறையை சுத்தம் செய்ய வேண்டும். குளியலறைனா பாத்ரூமை க்ளீன் பண்ணணும். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஐ ஹாவ் டு க்ளீன் த பாத்ரூம். ஓகேங்களா? இங்கே நீட் வராது. ஐ ஹாவ் டு க்ளீன் த பாத்ரூம். நான் பிறகு இஸ்திரி செய்வேன். அது இஸ்திரினா அயன் பண்ணுறது. பிறகுன்னா லேட்டர். அப்போ ஐ வில் டூ த அயனிங் லேட்டர். இல்லாட்டி ஐ வில் டூ த அயனிங் லேட்டர் அப்படி சொல்லலாம். தரைகளை பெருக்கி துடைக்க வேண்டும். தரைகளை ஸ்வீப். பெருக்கிறதுனா ஸ்வீப்பு, துடைக்க வேணும்னா மாப்பு. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? த ஃப்ளோர்ஸ் நீட் டு பி ஸ்வெப்ட் அண்டு மாப்டு. ஸ்வீப், ஸ்வெப்ட் அதோட பாஸ்ட் டென்ஸ். சமையலறையை சுத்தம் செய்வது என் பொறுப்பு. சமையலறைனா கிச்சன். கிச்சனை க்ளீன் பண்ணுறது. அது ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் க்ளீனிங் த கிச்சன். இன்சார்ஜ்னா என்னுடைய பொறுப்பு. நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். க்ளீனிங் த கிச்சன். ஐ எம் இன்சார்ஜ் ஆஃப் த க்ளீனிங் கிச்சன். வீட்டு வேலைகளை நமக்குள் பிரித்து கொள்வோம். வீட்டு வேலைகள்னா ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். பிரித்து கொள்வோம்னா டிவைடட். அப்போ எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் டிவைட் த ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் பெட்வீன் அஸ். நமக்குள் பிரித்து கொள்வோம். அஸ்னா நமக்குள்ள. இதை ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ என் கூட ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ்லாம் நான் சொல்ல நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, நான் இன்னைக்கு துணி துவைக்கிறேன். எப்படி சொல்லணும்? அதை யோசித்து நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஐ எம் டூயிங் த லாண்ட்ரி டுடே. திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ எம் டூயிங் த லாண்ட்ரி டுடே. இந்த உணவு வகைகளுக்கு எனக்கு உதவ முடியுமா? கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் டிஷ்ஷஸ். ரிப்பீட். கேன் யூ ஹெல்ப் மீ வித் திஸ் டிஷ்ஷஸ். நான் வரவேற்பு அறையை சுத்தம் செய்ய வேண்டும். இது என்ன வரும்னு கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். ஐ நீட் டு க்ளீன் த லிவிங் ரூம். ஐ நீட் டு க்ளீன் த லிவிங் ரூம். இன்றிரவு உணவு சமைப்பது என் முறை. சொல்லுங்கள். இட்ஸ் மை டர்ன் டு குக் டின்னர் டு நைட். நான் காலையில் குப்பைகளை வெளியே எடுத்து விடுவேன். என்ன வரும்னு யோசித்து சொல்லுங்கள். ஐ வில் டேக் அவுட் த ட்ராஷ் இன் த மார்னிங். ஐ வில் டேக் அவுட் த ட்ராஷ் இன் த மார்னிங். சமையலறையை தரையை துடைக்க வேண்டும். யோசித்து சொல்லுங்கள். த கிச்சன் ஃப்ளோர் நீட்ஸ் டு பி மாப்டு. த கிச்சன் ஃப்ளோர் நீட்ஸ் டு பி மாப்டு. நான் இன்றைக்கு ஃபர்னிச்சர் மேலே உள்ள தூசியை துடைக்கப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு டஸ்ட் த ஃபர்னிச்சர் டுடே. எனக்காக தாழ்வாரத்தை நீ பெருக்குவாயா? இதை சொல்லுங்கள். கேன் யூ ஸ்வீப் த போர்ச் ஃபார் மீ. கேன் யூ ஸ்வீப் த போர்ச் ஃபார் மீ. இந்த வார இறுதியில் என் அலமாரியை ஒழுங்கமைப்பேன். யோசிச்சு சொல்லுங்கள். ஐ வில் ஆர்கனைஸ் மை க்ளோசட் திஸ் வீக்கெண்ட். ஐ வில் ஆர்கனைஸ் மை க்ளோசட் திஸ் வீக்கெண்ட். நான் கொஞ்சம் மளிகை பொருட்கள் வாங்க வேண்டும். யோசிச்சு சொல்லுங்கள். ஐ நீட் டு டூ சம் க்ரோசரி ஷாப்பிங். ஐ நீட் டு டூ சம் க்ரோசரி ஷாப்பிங். வீட்டை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும்.
The house needs a thorough cleaning. The house needs a thorough cleaning. நான் தோட்ட வேலையை பார்த்து கொள்கிறேன். I will take care of the yard work. I will take care of the yard work. துணிகளை மடிக்க எனக்கு உதவ முடியுமா? Can you help me fold the clothes? Can you help me fold the clothes? நான் இன்று ஜன்னல்களை சுத்தம் செய்ய போகிறேன். I am going to clean the windows today. I am going to clean the windows today. குப்பை தொட்டிகளை காலி செய்ய வேண்டும். திரும்ப சொல்லுங்க. The trash cans needs to be emptied. The trash cans needs to be emptied. நான் குளியலறையை சுத்தம் செய்ய வேண்டும். I have to clean the bathroom. I have to clean the bathroom. நான் பிறகு இஸ்திரி செய்வேன். ரிப்பீட் பண்ணுங்க. I will do ironing later. I will do the ironing later. தரைகளை பெருக்கி துடைக்க வேண்டும். என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க. The floors need to be swept and mopped. சமையலறையை சுத்தம் செய்வது என் பொறுப்பு. I am in charge of cleaning the kitchen. I am in charge of cleaning the kitchen. வீட்டு வேலைகளை நமக்குள் பிரித்து கொள்வோம். Let's divide the household chores between us. இந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.